I welcome you to learn English. அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறப்ப அவர் அப்படிங்கிறதுக்கு he, கொடுக்கறதுக்கு give. அந்த heக்கும் give அப்படிங்கிற வேர்டுக்கும் நடுவில் he is give அப்படின்னு வருமா, இல்லை he was give வருமா, இல்லை he has வருமா, இல்லை he does வருமா? ப்ரீவியஸாக பப்ளிஷ் பண்ண வீடியோஸில் நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டோம். he is given, அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த இருக்கிறது அப்படிங்கிறது இஸ், கொடுக்கப்பட்டு அப்படிங்கிறதுக்கு given. given அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸில் ஒரு அட்ஜெக்டிவ், கொடுக்கப்பட்டிருக்கும் நிலையை, அதாவது ஸ்டேட்டஸை குறிக்குது. அதே சப்ஜெக்ட் அதே வேர்பை வச்சு அவர் இப்போது தான் கொடுத்தார் அப்படிங்கிற சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. நவ் he அப்படிங்கிற வேர்டுக்கு அடுத்து ஹெல்பிங் வேர்ப் எது வரும்? இஸ் வருமா, ஹேஸ் வருமா, டஸ் வருமா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. மெயின் வேர்ப் give தாங்க நான் கொடுத்துருக்கேன். ஐ வெல்கம் டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து இஸ் வருமா, டஸ் வருமா, ஹேஸ் வருமா அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் நிறையா கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஒரு தொடர்ச்சி. இதுக்கு முன்னாடி 4 வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அந்த 4 வீடியோஸோடைய லிங்க்ஸ் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அவர் இப்போது தான் கொடுத்தார். ஹீக்கு அடுத்து என்ன வரும்? அந்த வேர்ப், மெயின் வேர்ப் எப்படி சேஞ்ச் ஆகும்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இப்போ தான் ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னாலே அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னாலே ஹேஸ் வந்துடும், இல்லைனா ஹேவ் வந்துடும். ஹேஸ் சிங்குலருக்கு வரும், ஹேவ் ப்ளூரலுக்கு வரும். இங்கே ஹீ அப்படிங்கிறது சிங்குலர், அதனால் ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹேஸ், ஹேவ் அதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். ஸோ அந்த மெயின் வேர்ப் கிவ் அப்படிங்கிற வார்த்தை கிவன் அப்படின்னு மாறிடுது. கிவ் ப்ரெசன்ட் டென்ஸ், கேவ் பாஸ்ட் டென்ஸ், கிவன் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ஹி ஹேஸ் கிவன் ஜஸ்ட் நவ், அவர் இப்போ தான் கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது, அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இதை எப்படி சொல்கிறது? இதுக்கு என்ன ஹெல்பிங் வேர்ப்ஸ் வரும்? வாஸ் வருமா, இல்லை ஹேஸ் வருமா, டூ வேர்ப்ஸ் வருமா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது கடந்த காலம், he was given. அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, he is given. ஸோ ரெண்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்சஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். வேறு ஹெல்பிங் வேர்ப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த அர்த்தம் வராது, அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிற அர்த்தம் வராது. அவர் வெகு நாட்களாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். நவ் ஹீக்கு அடுத்து என்ன வேர்ப் வரும்? ஹெல்பிங் வேர்ப். அந்த கிவ் அப்படிங்கிறது எப்படி மாறும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஹி ஹேஸ் பீன் கிவிங். இந்த பீன் வந்திருக்கு, ஹேஸ் வந்திருக்கு, அப்புறம் வேர்போட ஐஎன்ஜி ஆடாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருந்தாலே அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது ஒரு செயல் கடந்த காலத்தில் ஆரம்பிக்குது, நடந்துக்கிட்டே இருந்துச்சு, நிகழ்காலத்திலையும் நடந்துக்கிட்டு இருக்குது, எதிர்காலத்திலையும் நடக்கும். அந்த மாதிரி விஷயங்களை நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். ஹி ஹாஸ் பீன் கிவிங் ஃபார் மெனி டேஸ். சென்டாக்ஸ் ப்ளஸ் இன்னொரு சேனல், அதில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி மாடல் சென்டென்சஸ் பார்த்து நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு, எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவருக்கு கொடுக்க பிடிக்கவில்லை. நவ் எந்த வேர்ப் வரும் அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிங்க. ஹெல்பிங் வேர்ப் என்ன வரும்? இஸ் வருமா, ஹேஸ் வருமா, டஸ் வருமா அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இங்கே நான் 2 வேர்ப்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கிவ், லைக், 2 வேர்ப்ஸ் இருக்குது. அவருக்கு கொடுக்க பிடிக்கவில்லை. ஹி டசன்ட் லைக் டு கிவ். டஸ் சிங்குலருக்கு வரும், டூ ப்ளூரலுக்கு வரும். அந்த ஹீ அப்படிங்கிற வேர்டுக்கு பதில் தே, வி அப்படின்னு இருந்துருந்துச்சுன்னா டூ வரும். ஹி டசன்ட் லைக் டு கிவ் அப்படின்னா அவருக்கு கொடுக்க பிடிக்கவில்லை. நவ் அவருக்கு கொடுக்க பிடித்திருக்கவில்லை. இப்போ போன வாரம் அவர் சொன்னார் அவருக்கு கொடுக்க பிடிக்கலை அப்படின்னு. அதை எப்படி சொல்கிறது? ஹெல்பிங் வேர்ப் என்ன வரும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். He did not like to give. Simple past tense. Do, does ரெண்டுமே ப்ரெசன்ட் ஃபார்ம். டிட் பாஸ்ட் ஃபார்ம். அதே மாதிரி ஹேவ் வேர்ப்ஸில் ஹேஸ், ஹேவ்
ரெண்டுமே ப்ரெசன்ட் ஃபார்ம், had பாஸ்ட் ஃபார்ம். பி வேர்ப்ஸில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இஸ், ஆர், am இந்த மூணுமே ப்ரெசன்ட் ஃபார்ம், வாஸ், வேர் பாஸ்ட் ஃபார்ம். he did not like to give. இதில் டிட்டை ஃபாலோ பண்ணுற வேர்ப் பாருங்கள், he did not like. இந்த லைக் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம். ஸோ டூ, டஸ், டிட் இதை ஃபாலோ பண்ணுற வேர்ப்ஸ் கண்டிப்பாக ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கணும். அகைன் 2 வேர்ப்ஸ் கொடுத்துருக்கேன். கிவ், டெல். அவர் கொடுக்கும்படி சொல்லவில்லை. நவ் எந்த வேர்ப்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். பி வேர்ப்ஸ் வருமா, ஹேவ் வேர்ப்ஸ் வருமா, டூ வேர்ப்ஸ் வருமா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். he doesn't tell to give. அவர் கொடுக்கும்படி சொல்லவில்லை. he doesn't tell, அவர் சொல்லவில்லை. to give அப்படின்னா கொடுக்கும்படி. he doesn't tell to give. இதுவே he is not tell அப்படின்னு வராது. அதே மாதிரி he has not tell அப்படின்னு வராது. ஸோ கிராமர் ஸ்ட்ரக்சர் மாறும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எந்த ஹெல்பிங் வேர்ப் கரெக்டாக மேட்ச் ஆகும் இந்த தமிழ் வாக்கியத்துக்கு. அவர் கொடுக்கும்படி சொல்லவில்லை அப்படிங்கிற தமிழ் வாக்கியத்துக்கு எந்த ஹெல்பிங் வேர்ப் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இது ப்ராக்டிஸ் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். அவர் கொடுக்கும்படி சொல்லி கொண்டிருக்கிறார். அதே சப்ஜெக்ட், அதே வேர்ப்ஸ், கிவ், டெல். அவர் கொடுக்கும்படி சொல்லி கொண்டிருக்கிறார், அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்ன வரும் அப்படிங்கிறத பாருங்கள். மெயின் வேர்ப், எந்த மெயின் வேர்ப் எப்படி வரும், எந்த ஃபார்மில் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். he is telling to give. he is telling, அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு? கொடுக்கும்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார். he is telling to give. சேம் சப்ஜெக்ட், சேம் வேர்ப்ஸ். அவர் கொடுக்கும்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நவ் எந்த டென்ஸ் யூஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி நம்ம ஒரு சென்டென்ஸில் பார்த்தோம். அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அந்த டென்ஸ் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஸோ ஒரு வேலை கடந்த காலத்தில் ஆரம்பித்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு, இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு நிகழ்காலத்தில், எதிர்காலத்துலையும் நடக்கும். he has been telling to give. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். அவர் கொடுத்து கொண்டிருக்கவில்லை. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை எந்த ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ். he is not giving. he is giving அப்படின்னா அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார், கொடுத்துட்டு இருக்கிறாரு, அந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதில் நெகட்டிவ், he is not giving, அவர் கொடுக்கிறார். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவர் அப்படிங்கிறதுக்கு he, கொடுக்கிறார் அப்படிங்கிறதுக்கு give. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறதுனால சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணிட்டோம், ரூல் அப்ளை பண்ணியாச்சு. he gives அப்படின்னா அவர் கொடுக்கிறார். இந்த மாதிரி ஒரே வேர்ப் ஒரே சப்ஜெக்ட் வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஹெல்பிங் வேர்ப்ஸ் என்ன வரும் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய எக்ஸசைஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.